இடங்களம் என்டர்டெயின்மெண்ட் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற ஒரு டாபிக் என்ன அப்படின்னா, சமீபத்தில ரிலீஸ் ஆன ஒரு படம். இன்னும் சொல்ல போனோம்னா, பிரஜின் அவர்கள் வந்து ஒரு நல்ல ஒரு ரோல பண்ணியிருக்காரு. அதேமாரி விஜய் விஸ்வா அவர்கள் ரோல் பண்ணியிருக்காங்க. அ இது மாரி பல நடிகர்கள், பல நடிகைகள உள்ளடக்கிய ஒரு படம். தரைப்படை அப்படின்னு சொல்லி சமீபத்தில ரிலீஸ் ஆச்சு. கடந்த 13ஆம் தேதி ரிலீஸ் ஆனதா ஞாபகம். ஸோ அந்த படத்த பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். பல்வேறு அ அ நம்ம என்ன சொல்றது? ஏற்கனவே பார்த்த அதே கதைக்களம் தான். ஆனா கொஞ்சம் வித்தியாசமா குடுத்துருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் நம்ம சொல்லலாம். ஸோ அந்த படத்த பத்தி இன்னைக்கு பேச போறோம். நம்ம கூட அத பத்தி பேசுறதுக்காக பிரியவரன் அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம் ஹரிஷ். ஆஸ் யூ செட் வந்துட்டு நிறைய இந்த விஷயங்கள் நம்ம பார்த்திருக்கோம் நம்ம. சில பேர் வந்துட்டு கொஞ்சம் முக்கியா எடுத்துட்டு போவாங்க, சில பேர் சுவாரஸ்யமா எடுத்துட்டு போனாங்க. லைக் ஃபார் பெஸ்ட் எக்ஸாம்பிள்னாக்கா நான் சதுரங்க வேட்டை சொல்வேன் நானு. சதுரங்க வேட்டையில வந்துட்டு அந்த எம்எல்எம் கம்பெனியை பத்தி வந்துட்டு எந்த அளவுக்கு தெளிவா கொண்டு வந்தாங்களோ, பட் அந்த டைம்ல வந்துட்டு எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு ஆச்சரியம் இருந்தது. ஓ, இப்படி எல்லாம் கூட ஏமாத்துறாங்களா நம்மள, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்கான்னுட்டு அப்போ வந்துட்டு சும்மா சும்மா எல்லாமே பரவலா ஓ இங்க ஏமாத்துறாங்க அங்க ஏமாத்துறாங்கன்னுட்டு அது என்ன ஆகுதுனாக்கா அந்த படம் ஓடி முடிக்கிற வரைக்கும் வந்துட்டு அது ஹைலைட்ல இருந்தது. பட் மக்கள் திருந்துவாங்களான்னு பார்த்தாக்கா அதுக்கப்புறம் வந்துட்டு ஆஸ் யூஷுவல் எங்க ஈஸியா பணம் கிடைக்குதோ அங்க போக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப இன்னும் சொல்ல போனாக்கா பணம் என்ன சொல்றது, அந்த எல்லாமே ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் இந்த எம்எல்எம் கம்பெனிங்களை தவிர்த்து இப்ப என்ன ஆகுதுனாக்கா ஒரு லிங்க் அனுப்பிட்டு உன் பேங்க்ல இருக்கிற அக்கௌண்ட்ல இருக்கிற பணம் எல்லாம் எடுக்கிற மாதிரி, இல்ல வந்துட்டு இன்னார் போலீஸ் பேசுறேன் இவங்க பேசுறேன் அவங்க பேசுறேன் நெட்டன்னு ஏமாத்துறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இது எல்லாமே மோசடி அப்படின்ற விஷயத்துல வர ஒரு நிகழ்வு தான் இதெல்லாம். சோ இன்னும் கொஞ்சம் நல்லா எடுத்திருக்கலாமோ இந்த படத்தை அப்படின்ற ஒரு ஆதங்கம் இருக்கு எனக்கு. ஏன்னா வந்து ரொம்ப நல்லா இருந்தது படம் அப்படின்றதுதான் சொல்லுவேன் நானு. சோ இப்ப இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தி இருக்கிறதுனால, ஏன்னா இப்ப இன்னைக்கு வந்துட்டு மக்கள் எதுல சம்பாதிக்கணும் அப்படின்னு பாக்குறாங்கன்னா ஒரு யூடியூப் சேனலோ இல்ல வந்துட்டு ஒரு இது இன்ஸ்டால ரீல்ஸ் போடுறதுலயோ வந்துட்டு அக்கறை காட்டுறதுல இருக்காங்க. சோ நம்ம ஒரு காலத்துல வந்துட்டு இப்போ இதெல்லாம் வந்துட்டு இந்த செய்திகள் எல்லாம் மக்களுக்கு தெரியாது. இப்ப இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு ஒரு ஸ்கீம்ஸ் இருக்கு, கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் இருக்கு, இல்ல மெடிக்கலுக்குனாக்கா இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் நம்ம வெளிப்படுத்தணும் அப்படின்னுட்டு ஒரு ஆர்வத்துல நம்ம எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். பட் இன்னைக்கு அவ்வளவு எல்லாம் அவசியம் கிடையாது, அவ்வளவு எல்லாம் மெனக்கெடவே தேவையில்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டாங்க. லைக் நம்ம வந்துட்டு அந்த மாதிரி ஒரு பதிவு போட்டோம்னா, அந்த மாதிரி ஒரு ரீல்ஸ் போட்டோம்னா மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 10 லைக்ஸ் கிடைக்கும். இதே ஒரு திவ்யா கள்ளச்சி ஆகட்டும், ஒரு சாதனா ஆகட்டும், இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் வந்துட்டு ஒரு டான்ஸ் ஆடினாக்கா மில்லியன் கணக்குல வியூஸ் போகுது, மில்லியன் கணக்குல லைக்ஸ் வருது, அந்த அளவுக்கு சம்பாதிக்கிறாங்க. சோ இது லைக்ஸ் எல்லாமே உங்களுக்கு உங்களுக்கு லைக்ஸும் இது மில்லியன் கணக்குல வருது அப்படின்னா, கமெண்ட்ஸ் வந்து கேவலமா இருக்கும். அவங்க அதை பத்தி கவலைப்படல. நெகட்டிவ் இது பண்ற மாதிரி தான் இருக்கு அவங்களோட மார்க்கெட்டிங் எல்லாம். நெகட்டிவா இருந்தாலும் நீ நெகட்டிவ் பாக்குறதுக்கு திட்டுறதுக்கு நீ வரல, என்னோட இதுவை பாக்குறல்ல அப்படின்ற மாதிரி. சோ இது எல்லாமே கூட மோசடியே சேர்ந்த ஒரு விஷயம் தான் அப்படின்றத நான் சொல்லுவேன் நானு. சோ இந்த மாதிரி மோசடிகள் எல்லாம் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஹைலைட் பண்ணிருக்கலாமோ அப்படின்னுட்டு. ஏன்னா பிரஜன் ஒரு பெரிய ஜாம்பவான் தான் சொல்லுவேன் நானு. சினிமா இண்டஸ்ட்ரி தான் யூஸ் பண்ணிக்கல அப்படின்றத நான் சொல்லுவேன் நானு. இஸ் அ வெரி பெஸ்ட் இது குட் ஆக்டர் அப்படின்றத சொல்லுவேன் பிரஜன். இப்போ நம்ம விஜய் விஸ்வா ஹீஸ் ஹீரோ மெட்டீரியல், பட் எதுக்கு அந்த வில்லன் வந்ததுன்றது எனக்கு தெரியல. ரொமான்ஸ் நல்லா வரோங்க அப்படின்றது தான் நான் சொல்ல வரேன் நானு. ஹீஸ் ஃபிட் ஃபார் ரொமான்ஸ் அப்படின்றது தான் நான் சொல்றேன் நானு. ஸோ விஜய் விஸ்வாக்கு ஒரு நல்ல ஒரு பிரைட் ஃபியூச்சர் இருக்கு. அந்த இதை வந்துட்டு இந்த இதுல ஒரு ஸ்டெப்பை எடுத்து கொடுத்ததே வந்துட்டு ரொம்ப அழகா பண்ணினாரு அப்படின்றத சொல்லுவேன். ஏன்னா பிரஜனாச்சும் வந்துட்டு இதுக்கு முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ்டு, பட் விஜய் விஸ்வான்றப்ப வந்துட்டு இதுக்கு முன்னாடி என்ன படம் பண்ணியிருந்தாரோ ஹைலைட் ஆன மாதிரி எனக்கு தெரியல. பட் இந்த படம் வந்துட்டு ஓ இது விஜய் விஸ்வாவா அப்படின்னுட்டுன்னு ஒரு தனி முதிரையை குத்திருக்கிற ஒரு படமா தான் நான் பாக்குறேன். என்னோட பார்வைக்கு நான் சொல்றேன் நானு. சோ இந்த இந்த படத்துல என்னன்னாக்கா ஒரு முக்கியமான விஷயம் நான் என்ன சொல்லணும்னுட்டு நான் ஆசைப்படுறேன்னா, கடைசி வரைக்கும் யாரு ஹீரோ யாரு வில்லன்னு யாருக்குமே தெரியல. இப்ப இந்த எல்லாமே மெயின் கேரக்டர் 3 பேருமே, லைக் பிரஜன் ஆகட்டும், லோலு சபா ஜீவா ஆகட்டும், இவர் விஜய் விஸ்வா ஆகட்டும், 3 பேருமே வந்துட்டு மெயின் ரோல்ல இருக்காங்க. இதுல இந்த 3 பேர்ல யாரு வில்லன் யாரு ஹீரோன்னுட்டுன்னு
நம்ம ஒரு கெஸ்ஸிங்க்கு கூட வந்துட்டு இல்லாத மாதிரி ஒரு வடிவமைச்சிருந்தாரு இயக்குனர் ராம் பிரபா அப்படின்றதுதான் நம்ம சொல்லணும். இவங்களுக்குள்ள அந்த நடக்கிற அந்த ஆடு புலி ஆட்டம், அந்த கையாண்ட விதம், அப்புறம் அந்த தங்கம் வைரம் இதெல்லாம் வந்துட்டு ஒருத்தர்கிட்ட இருந்து ஒருத்தர் கைமாறுறது, இப்படி எல்லா விஷயத்தையும் வந்துட்டு ஒரு சுவாரஸ்யம், நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் சப்ஜெக்டா கொண்டு போயிருந்தாரு. இன்னும் கொஞ்சம் வந்துட்டு அதுல மெனக்கெட்டு ஆன்லைன் விஷயங்கள் கொண்டு வந்திருக்கலாம்ன்றதுதான் நான் கேட்டுக்கிற ஒரு விஷயமா இருக்கு. இப்போ ஒரு படம் ஸ்டார்ட் ஆகுறப்பவே, இது முன்னாடி எல்லாம் வந்துட்டு எல்லாம் வந்துடும்னு வச்சுக்கோ, எல்லாம் ப்ரோமோல இருந்து எல்லாம் வந்துடும். பட் ஸ்டில் ஒரு படம் ஸ்டார்ட் ஆகுறப்பவே அந்த படத்தோட ஹீரோ யாரு, ஹீரோ வில்லன் யாரு அப்படின்னுட்டுன்னு பார்த்த இம்மிடியட்டா வந்துட்டு தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயம். ஆனா அப்படி வழக்கத்துக்கு மாறா இல்லாம, மத்த திரைக்கதைகளை போல எல்லாம் இல்லாம, இது வந்துட்டு இவர் ஹீரோ இவர் வில்லன்னுட்டுன்னு எந்த ஒரு அனுமானமும் இல்லாம, ஏன்னா எல்லாமே வந்துட்டு புதுசாதான் பாக்குறாங்க மக்கள். இப்போ ஒரு கமலஹாசன், ரஜினி, சிவகார்த்திகேயன், அஜித், விஜய் அப்படின்னுட்டு பழகி போன மக்கள் கிட்ட இப்ப இந்த மாதிரி ஆர்டிஸ்டுங்களை எல்லாம் வந்துட்டு 3 பேரையுமே ஈக்குவலா வச்சுதான் பாக்குறாங்க. சோ யாராலையும் கெஸ் பண்ண முடியல கதாநாயகன் யாரு, வில்லன் யாரு அப்படின்னுட்டுன்னு. சோ அது ரொம்ப அழகா பண்ணியிருந்தாரு அப்படின்றதான் நான் சொல்லுவேன். இந்த பிலிம்ல என்ன பண்ணிருக்காங்க, அந்த 3 பேரோட கருப்பு வெள்ளை பக்கத்தை வந்துட்டு ஒவ்வொரு மனுஷனுக்கும் 2 பக்கம் இருக்கு அப்படின்றத ரொம்ப அழகா காட்டியிருந்தாங்க. இது வந்துட்டு என்னன்னாக்கா, ஒரு நார்மலான ஒரு ஹியூமன் பீயிங்ஸ்ங்களுக்கு இருக்கிற ஒரு விஷயத்த ரொம்ப அழகா சொன்னார். ஹீரோனாக்கா அப்படியே உயரத்துல பாக்குறது, வில்லன்னாக்கா அவன் ரேப் பண்ண வரான்ற மாதிரி பாக்குறது, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு தடை பண்ணிட்டு 2 பேர்கிட்டயும் கருப்பு வெள்ளை பக்கங்கள் இருக்குன்னுட்டு இந்த படம் வந்துட்டு கொண்டு வந்திருக்கு. இது ரொம்ப பாராட்ட வேண்டிய ஒரு விஷயமா நான் பாக்குறேன் நானு. இதுல வந்துட்டு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் 2மே சொல்லியிருக்காங்க எல்லார்கிட்டயும். இது எனக்கு நான் பார்த்த வரைக்கும், நான் படம் பார்த்த வரைக்கும் எனக்கு இந்த படம் பிடிச்சிருந்தது. ஆஹா ஓஹோன்னு நான் சொல்ல விரும்பல. பட் ஸ்டில் சம்திங் தே ஆர் கிவிங் இன்ஃபர்மேஷனோ இல்ல சம்திங் தே ஆர் கிவிங் டு த சொசைட்டி அப்படின்றதான் நான் சொல்றேன் நானு. எனக்கு இருந்த ஒரு சின்ன மைனஸ் என்னன்னா, பாடல் காட்சி தவிர எல்லா இடத்துலயுமே பிரஜன்க்கு அந்த ஒரு பிளாக் ட்ரெஸ் மட்டும் தான் கொடுத்திருந்தாங்க. அது ஏன்றது எனக்கு தெரியல. அவரு ஸ்மோக் பண்ற அந்த சிகரெட் கூட வந்துட்டு பிளாக் கலர்ல தான் இருந்துச்சு. அதுல வந்துட்டு இன்னொரு மைனஸ் நான் சொல்ல விரும்புறேன் நானு. நிறைய ஸ்மோக்கிங் சீன் இருந்தது படத்துல. படம் பூராவே வந்துட்டு என்னமோ ஸ்மோக்ல புகையில எடுத்த மாதிரியே இருந்தது. இதை வந்துட்டு அவாய்ட் பண்ணிருக்கலாம். ஏன் அது பண்ணினாங்கன்றது எனக்கு தெரியல. இது ஒரு மைனஸா நான் பாக்குறேன். அடுத்தது ஜீவா கேரக்டர்னுட்டுன்னு போனாக்கா, அவரு லொல்லு சபால இன்ட்ரோ ஆகுறப்பவே வந்துட்டு ரஜினியோட இன்ஸ்பிரேஷன் அந்த மாதிரி தான் வந்தாரு. சோ இப்பவும் அதுக்கப்புறம் வந்துட்டு டான்ஸ் ப்ரோக்ராம் எல்லாம் பண்ணாரு. அதுலயும் வந்துட்டு ரஜினி ஸ்டைல்லயே தான் ஜஸ்ட் ஆக்ஷன் பண்ணிட்டு இருந்தாரு. அப்ப அதுல இருந்த ஜட்ஜியே கூட சொன்னாங்க, நீங்க கம்ப்ளீட்டா வந்துட்டு வெறும் அந்த நடக்கிறது, ஸ்டைல் பண்றது இது மட்டும் இருக்கு, ஸ்டெப்ஸே கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்ற மாதிரி தான் வந்துட்டு அந்த ஷோல இருந்து வெளியில வந்தாரு அவரு. பட் ஸ்டில் இன்னமும் வந்துட்டு தன்னை மாத்திக்கலையோ ஜீவா அப்படின்ற மாதிரி ஒரு ஏக்கம் இருக்கு. ஏன்னா அவர்கிட்ட நடிப்பு இருக்கு, திறமை இருக்கு. ஏன் ரஜினிகாந்த் பிடிக்கும், அவர் ஸ்டைல் பிடிக்கும்னாக்கா ஓகே, அதை பேஸ் பண்ணி பண்ணலாமே தவிர நீங்க இன்னொரு ரஜினி மாதிரி வந்துட்டு டூப் போட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றது என்னோட தனிப்பட்ட கருத்து ஜீவா. இது வந்துட்டு உங்களுக்காக நான் சொல்றேன். ஏன்னா உங்ககிட்ட அழகு இருக்கு, அந்த நடிப்பு திறமை இருக்கு, எல்லாம் இருக்கிறப்போ வந்துட்டு நீங்க ஏன் இன்னொருத்தர மாதிரியே நடிக்கணும்? உங்களை மாதிரி நீங்க நடிக்கலாம் இல்ல. அது எனக்கு அது கொஞ்சம் மைனஸா இருந்தது. எல்லாமே அந்த கோட் சூட் போடுறதாகட்டும், இந்த அடியாட்களோட அந்த பாஷா படத்துல ரஜினிகாந்த் வர மாதிரி இருக்கட்டும், எல்லாம் அந்த நடக்கிறது, நிக்கிறது, அந்த ஸ்மோக் பண்றது எல்லாமே வந்துட்டு ஒரு டூப் போட்ட ரஜினிகாந்த் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இப்ப இந்த இதுல எல்லாம் நம்ம இன்ஸ்டால நம்ம பேச்சுவாக்குல மீன்ஸ் போடுறது, இந்த கம்மி பட்ஜெட் ரஜினிகாந்த் அப்படின்னு சொல்ற மாதிரி ஆயிடுச்சு ஜீவாவோட கேரக்டர். கைண்ட்லி சேஞ்ச் இட் ஜீவா அப்படின்றதுதான் நான் கேட்டுக்கிறேன் நானு. சோ நெக்ஸ்ட் வில் கம் டு விஜய் விஸ்வா. அவரு தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்கிற மாதிரி அந்த துப்பாக்கி எதுக்கு கையில கொடுத்தாங்கன்னே தெரியல. எதிரில வரவங்க போறவங்க எல்லாம் சர்வசாதாரணமா சுட்டு தள்ளிட்டு இருந்தாரு விஜய் விஸ்வா. பட் ஹி ஜஸ்டிஃபைட் த கேரக்டர் அப்படின்றத சொல்லுவேன். ரொம்ப அழகா பண்ணாரு, ரொம்ப நல்லா பண்ணாரு. லைக் ஆர்ப்பாட்டம் இல்லாத ஒரு நடிப்பு விஜய் விஸ்வா கிட்ட இருந்தது.
விஜய் விஸ்வா கிட்ட வந்துட்டு இந்த வில்லன் தனம் எல்லாம் இருக்குமா அப்படின்னுட்டு யோசிக்கிற அளவுக்கு அந்த வில்லன் கேரக்டரையும் ஏன்னா இப்போ அவருக்கு இருக்கிற இப்ப பொதுவா வந்துட்டு ஹீரோ மெட்டீரியல் அப்படின்னாக்கா அழகா இருக்கணும், நல்ல ஹேர் ஸ்டைல் இருக்கணும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் அது எல்லாமே விஜய் விஸ்வாட்ட இருக்கு. அப்படி இருக்கும்போது அவருக்கு ஒரு வில்லன் கேரக்டர் கொடுக்குறப்போ அந்த வில்லன் கேரக்டரை எந்த அளவுக்கு அவர் ஜஸ்டிஃபை பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி ஜஸ்டிஃபை பண்ணிருக்காரு. சோ இஸ் ஃபிட் டு பி வில்லன் டூ அப்படின்றத சொல்றேன். பட் ஸ்டில் ஹி இஸ் அ ஹீரோ மெட்டீரியல். அது என்ன ஒரு சாக்லேட் பாய் மாதிரி தான் விஜய் விஸ்வா. சோ அந்த ரஃப்பான கேரக்டருக்குள்ள கொண்டு போனதே வந்துட்டு கொஞ்சம் கரடு முரடான ஒரு சமாச்சாரமா இருக்கு. அவருக்கு வந்துட்டு ஒரு ஹீரோ மெட்டீரியல்ன்றதுனால ஹீரோ கொடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கலாமே அப்படின்றதுதான் என்னோட ஒப்பீனியன். வாட்ஸ் யோர் ஒப்பீனியன் அபவுட் த மூவி, ஹரிஷ்? இல்ல ஃபர்ஸ்ட் வந்து இந்த படத்தினுடைய டைரக்டர் ராம் பிரபா அவர்கள் வந்து அவர் ஹீரோ மெட்டீரியலாகவும் வில்லனாகவும் வந்து பிரஜன், விஸ்வா, அதே மாதிரி வந்து ஜீவா 3 பேரையும் ஒரே தட்டுல சரிசமமா வச்சு கொடுத்துருக்காரு. அது என்னை பொறுத்தவரை அது ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம் தான் நான் பாக்குறேன். ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நீங்க ஒரே தட்டுல நீங்க எல்லாரையும் ஒரே லெவல்ல வச்சு நீங்க வந்து படம் பண்றதுங்கிறது அது மேபி இன்னும் பெரிய பட்ஜெட்ல நீங்க வந்து பண்ணீங்க, பெரிய ஆக்டர்ஸ் வச்சு பண்ணீங்கன்னா அது ரொம்ப கஷ்டமாயிடும். அதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க யாருமே. பட் வந்து இப்போ நீங்க அதை ட்ரை பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். இதை வந்து பெரிய பட்ஜெட் படங்கள்லயும் இதை ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறதா நான் சொல்லுவேன். ஏன்னா ஹீரோ மெட்டீரியல்ல வந்து பிரைஸ் பண்றதும் வில்லன் மெட்டீரியலை மட்டுமே பிரைஸ் பண்றதும் அந்த அந்த ஒரு லெவல்ல மட்டும் இல்லாம ஒரு ஆக்டரால இதையும் பண்ண முடியும் அதையும் பண்ண முடியுங்கிறத காட்டணும். ஓகே ஓகே. என்ன பொறுத்தவரை அதுக்கு வந்து சிறந்த உதாரணமா நான் சொல்றது எஸ் ஜே சூர்யா சொல்லுவேன். ஹீரோவாகவும் அவரால் நடிக்க முடியும், வில்லனாகவும் அவரால் நடிக்க முடியும். ஆனா அவரை வந்து கண்டினியூஸா இப்ப வில்லனா மாத்திட்டாங்க. அவர் ரெண்டு ரோலையும் யூஸ் பண்ணா அவருடைய கேரக்டருடைய ரேஞ்ச் வேற மாதிரி இருந்திருக்கும். 2 ரோலையும் யூஸ் பண்ணாம ஆரம்பத்துல ஹீரோவா இருந்தாரு, இப்ப வில்லனாவே கண்டினியூஸ் யூஸ் பண்ணிட்டு வருது. அது அவரை வில்லனா காட்டுது பல இடங்கள்ல. கொண்டாடுறாங்க, மக்கள் கொண்டாடுறாங்க. பட் வந்து அவருடைய இன்னொரு சைடு என்ன அப்படிங்கறது நம்மளால பார்க்க முடியாம போயிடும். அந்த இடத்துல ஒரு நடிகருடைய 2 பக்கங்களையும் வந்து அலசி ஆரம்பிச்சிருக்காரு ராம் பிரபா அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ அந்த வகையில அவர் எடுத்திருக்கிற முயற்சி ரொம்ப நல்ல முயற்சி. பிரஜன் காதலிக்க நேரமுறையில பார்த்தது நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பெரிய அளவுல படங்கள் பண்ணாரு, பட் அது பெரிய அளவுல சக்சஸ் ஆகல அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த படம் இப்போ வந்திருக்கு. கிட்டத்தட்ட ரொம்ப நாள் கழிச்சு இந்த படத்தை நான் பாக்குறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு அவருடைய கேரக்டர் ரொம்ப வித்தியாசமா இருந்ததுன்னு சொல்லலாம். ஒரு வில்லனாவும் அவர் தெரிகிறாரு, ஹீரோவும் தெரிகிறாரு. 2வது ஒரே கோட் சூட்டு, அந்த ஒரே பிளாக் கலர் ட்ரெஸ், அது வந்து மேபி அவருடைய கேரக்டருக்கு அது சூட் ஆகும் கொடுத்துருக்காங்களா, இல்லை அவருடைய ஃபேஸ்க்கு அந்த ஃபேஸோடைய மாடுலேஷன்ஸ்க்குலாம் சூட் ஆகும் கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. பட் அதை மாத்திருக்கலாம், கொஞ்சம் அதை டிஃப்ரெண்டா நீங்க மாத்திருக்கலாம். ஏன்னா படம் ஒரே நாள்ல நடக்கல, எல்லாமே வேற வேற நாள்ல வந்து சீன்ஸ் வர மாதிரி இருக்கு. அப்படிங்கிறப்போ நீங்க அதை ஒரே கலர்ல நீங்க ட்ரெஸ் கொடுக்கறது வேற மாதிரி கொடுத்துட்டு தான் கொஞ்சம் வித்தியாசமா இருந்திருக்கும்னு நான் பாக்குறேன். ஸோ அதனால அதை ட்ரை பண்ணிருக்கலாம் அப்படின்னு நான் பாக்குறேன். பட் அவருடைய நடிப்பு அப்படிங்கிறது என்ன பொறுத்தவரை ரொம்ப நல்ல விஷயமா, ரொம்ப நல்லா நடிக்கிறார். இன்னுமே அவர் இன்னும் திரைத்துறை வந்து இன்னும் பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நான் பாக்குறேன். ஏன்னா பிரஜனுடைய ஒரு சைடு வந்து நம்ம ஹீரோ மெட்டீரியலா பார்த்துட்டோம் ஏற்கனவே. நம்ம வந்து காதலிக்க நேரமில்லை சீரியல்ல அவர் ஹீரோ மெட்டீரியலா ரொம்ப அழகா அவருடைய தோற்றம்ல இருந்தது அதெல்லாம் பார்த்துருக்கோம். பட் வந்து வில்லன் கேரக்டரா அவர் எக்ஸ்ப்ளோர் பண்றது இன்னைக்கு தான் நான் பாக்குறேன். அதையும் அவர் வந்து ரொம்ப அழகா பண்ணியிருக்காரு, அந்த வில்லன் ரோல ரொம்ப அழகா பண்ணியிருக்காருன்னு பாக்குறேன். ஸோ அதனால அந்த ரோலையும் அவரை வச்சு எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறப்ப அது ரொம்ப நல்ல விஷயம். அண்ட் அடுத்ததா விஜய் விஸ்வா எங்க மதர்காரங்க. இன்னும் சொல்ல போனா எனக்கு அவருடைய ஃபேமிலி ரொம்ப பழக்கம். விஜய் விஸ்வா அவருடைய தாயார் கலா அவங்க வந்து எங்களுக்கு எங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட் அவங்க. ஸோ எங்களுக்கு ரொம்ப பழக்கம். நான் சின்ன வயசுல இருந்து அவங்க ஃபேமிலியை பார்த்துட்டு இருக்கேன், அவங்களும் என்ன சின்ன வயசுல இருந்து பார்த்துட்டு இருக்காங்க. நான் விஜய் விஸ்வாவை நான் பார்த்தது இல்லை பெரிய அளவுல, அதுதான் உண்மை. ஏன்னா நான் விஜய் விஸ்வாவை பார்த்தது இல்லை, பட் அவங்க அம்மாவையும் அவங்க அப்பாவையும் நான் அடிக்கடி பார்ப்பேன், அடிக்கடி பேசியிருக்கேன். நான் ஸ்கூல் போற டைம்ல இருந்து அவங்க எனக்கு பழக்கம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு இது. அவருடைய ரோலும் வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கு. என்ன கேட்டா ஹீரோவா பண்றதை விட வில்லனா பண்ண அவர் இன்னும் பெட்டரா ஜொலிப்பாருன்னு நான் பாக்குறேன். ஏன்னா ரொம்ப ரொம்ப அழகா அவருடைய அந்த வில்லத்தனம் ரொம்ப அழகா இருக்குன்னு நான் பாக்குறேன்.
அழகா இருந்தது. உங்களுக்கு வந்து ஹீரோ அப்படிங்கிறது ஒரு இடத்துல மட்டுமே அப்படியே வந்து ஸ்டக் ஆகி நிற்கும். பட் வில்லனா போனீங்கன்னா உங்களுக்கு எல்லா இடத்துலையும் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும் அப்படின்னு நான் பார்க்குறேன். ஸோ அந்த வகையில் ஹீரோ மெட்டீரியலை விட வில்லனா ட்ரை பண்ண இன்னும் கொஞ்சம் ஜொலிக்கலாம் அப்படின்னு நான் பார்க்குறேன். மேபி இந்த மாதிரி உங்களுக்கு வந்து 2 சைடு அப்ரோச்சையும் நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி கதைகள் இருந்ததுன்னா தாராளமாக ட்ரை பண்ணலாம். நிறைய நல்லா ட்ரை பண்ணலாம். ஏன்னா இந்த மாதிரி 2 சைடும் எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய அந்த ரோல்ஸ் வந்து அவருக்கு நல்லாவே சூட் ஆகுது. அது அது ரொம்பவே நல்லா சூட் ஆகுது. ஒரு ஒரு பக்கம் வந்து அவருக்கான ஜோடியோட ரொமான்ஸ், இன்னொரு பக்கம் வந்து தன்னுடைய வில்லத்தனத்தை காட்டக்கூடிய ஒரு இடம். ஸோ அதெல்லாம் ரொம்ப அழகா வந்து செட் ஆகக்கூடிய ஒரு விஷயமா பார்க்குறேன். அண்ட் ஜீவா வந்து எதுக்கு படத்தில் நடிச்சாருன்னு தான் நான் கேட்பேன். ஏன்னா அந்த அளவுக்கு இருந்தது. ஏன்னா இப்போ நீங்க வந்து ரஜினிகாந்த் ஸ்டைலை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காருன்னு சொன்னீங்க. உண்மைதான், அவர் அதுதான் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு ஒரு படத்துல வந்து சத்யராஜ் சார் பேசுவார். படத்துடைய ஆடியோ லான்ச்ல பேசுவார். என்ன நான் வந்து ஆரம்பத்துல மற்ற நடிகர்களுடைய ஸ்டைல்ஸை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்து பாரதிராஜ சாரும் பாலகிருஷ்ண சாரும் இப்போ வந்து உனக்குன்னு நீ தனியா ஸ்டைலை உருவாக்குன்னு சொன்னாங்க. அப்படிதான் எனக்குன்னு நான் ஸ்டைலை உருவாக்குனேன். அதனாலதான் நான் மேல வந்தேன். மற்ற நடிகர்களுடைய ஸ்டைலை நான் ஃபாலோ பண்ணேன்னா நீங்க இந்த இடத்துக்கு வந்திருக்க முடியாதுன்னு சொல்லுவாரு. ஸோ அந்த இடத்துல ஜீவா தனக்கான ஸ்டைல் என்னமோ அதை உருவாக்கிக்கணும். நீங்க வந்து மக்கள் சேவை பண்றீங்க, காமராஜர் வழியில நீங்க வந்து எத்தனையோ நலத்திட்டங்கள் கொடுக்குறீங்க, அதெல்லாம் வந்து கண்டுக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்க மக்கள் சேவை பண்றீங்கன்னா அதை பாராட்டுவாங்க, அதை பத்தி ஒரு 4 வரி நியூஸ் போடுவாங்க, அவ்வளவுதான் பண்ணுவாங்க தவிர அதுக்காக உங்களை தலையில தூக்கி வச்சு கொண்டாட மாட்டாங்க. உங்களுக்கு நீங்களா ஒரு ஸ்டைலை உருவாக்கிட்டு அந்த ஸ்டைல்ல நீங்க வந்து படங்கள் பண்ணா மட்டும்தான் நீங்க ஜொலிப்பீங்க. அப்பதான் உங்களை பாக்குறதுக்கு எல்லாரும் முன்னுருவாங்க. இது என்ன புது ஸ்டைலா இருக்கு, இந்த ஸ்டைல் என்ன புதுசா இருக்கு, இவ்வளவு நாள் வரையும் ரஜினியை ஃபாலோ பண்ணாரு, இப்ப என்ன புதுசா ஸ்டைல் கொண்டு வராரு அப்படின்னு சொல்லி புதுமையா பார்ப்பாங்க. அப்பதான் வந்து மக்களுக்கு பிடிக்கும். நீங்க ஒரே ரஜினிகாந்த் ஸ்டைல ஃபாலோ பண்ணிருந்தாங்க, ரஜினிகாந்த் இருக்காருங்க, அவர் இருக்கிறப்போ அவர் ஸ்டைல எதுக்கு ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அந்த இடத்துல தன்னுடைய ஸ்டைல்ல இருந்து ஆக்டிங்ல இருந்து எல்லாத்தையும் மாத்தணும் ஜீவா. அதுதான் வந்து மெயினா எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்றது. ஸோ அதை பண்ணுவாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ஹீரோயின்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷாலினி அவங்க பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து மோகனா சித்தின்னு நினைக்கிறேன், மோகன சித்தின்னு நினைக்கிறேன், அவங்க பண்ணியிருக்காங்க. சாய் தன்யா பண்ணியிருக்காங்க. ஸோ சாய் தன்யா வந்து பிரஜனுக்கான ஜோடியா நடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி மற்ற 2 ஆக்டர்ஸும் அவங்களுடைய ரோல்ஸ் எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ 3 பேருமே படத்துல வந்து அவங்களுக்கு கொடுத்த ரோலை அழகா பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். அண்ட் அதுக்கு அடுத்ததா நம்ம பார்க்கணும் அப்படின்னா மியூசிக். படத்தினுடைய இசையை வந்து மனோஜ்குமார் பாபு அவர்கள் தான் வந்து மியூசிக் போட்டிருக்காரு. பாடல்கள் பெரிய அளவுல மனசு நிக்கல, பட் ஸ்டில் உங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்லாம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் தான் ஒரு படத்தினுடைய மொத்தமா அந்த படத்தை வெளியில கொண்டு வரும்போது தியேட்டர்ல போய் பார்க்கும்போது பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் தான் படத்துக்கு பெரிய ஒரு பில்லரா இருக்கும். அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்ல சாதிச்சுட்டாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ரொம்ப அழகா இருந்துச்சு அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் சொல்லுவேன். பட் வந்து ஒளிப்பதிவு வந்து சுரேஷ்குமார் அவர்கள் அந்த ஒளிப்பதிவுல இன்னும் கொஞ்சம் வித்தியாசமான புதுமையான ஒரு ஆங்கிள்ஸ் எல்லாம் நீங்க ட்ரை பண்ணிருக்கலாம். ஒரே ஆங்கிள் வச்சு ஒரே மாதிரி காட்டிட்டு இருக்கீங்களா, அது எனக்கு அது எப்படி பார்க்கறதுன்னு தெரியல. ஸோ அதனால புதுசா நீங்க ட்ரை பண்ணியிருந்தா புதுசா அது தெரிஞ்சிருக்குமோ அப்படின்னு நான் பாக்குறேன். அண்ட் கதை ஏற்கனவே நம்ம வந்து இந்த மாதிரியான கதைகள் நிறைய நம்ம பார்த்துட்டோம். நானே வந்து மனோபால சார் கிட்ட 2017ஆம் ஆண்டு நான் ஒரு கதை சொல்றதுக்காக போனேன் மனோபால சார்கிட்ட. வரப்பதான் சதுரங்க வேட்டையெல்லாம் முடிச்சு அந்த பாம்பு சட்டை படத்துக்கான ரிலீஸ் ப்ராசஸ்லாம் போயிட்டு இருந்தது அந்த டைம்ல நினைக்கிறேன். ஸோ அப்போதான் நான் போனேன், 2016 கடைசி 2017 ஸ்டார்டிங்ல நினைக்கிறேன். ஸோ அவருடைய வீட்டுக்கு வர சொன்னாரு. நான் போனப்போ நான் என்னுடைய கதை சொன்னேன். அது ஒரு 18 கொள்ளை சம்பந்தப்பட்ட ஒரு கதை. அதை சொன்னப்போ என்கிட்ட ரொம்ப ஓப்பனா சொன்னேன், இப்போதான்ப்பா சதுரங்க வேட்டை முடிச்சோம், நாங்க அந்த கான்செப்ட்ல தான் பண்ணுவோம், நாங்க அதை மறுபடியும் கொண்டு வந்தோம்னா மக்கள் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறியான்னு என்கிட்ட ரொம்ப ஓப்பனாவே கேட்டாரு. அதுக்கப்புறமா தான் வந்து இதை நான் ப்ரொடியூஸ் பண்ணணுமா அப்படின்னு. ஏன்னா எனக்கு வந்து மனோபால சார் இதுக்கு முன்னாடி சதுரங்க வேட்டை முடிச்சதுக்கு அப்புறம் இந்த பாம்பு சட்டையை ரிலீஸ் பண்றதுக்கு அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டாருன்றதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும். ஸோ அதனால அவர் மேல இன்னும் பர்டன் போட வேணாம் அப்படிங்கிறதுனால நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, எனக்கு வேற ப்ரொடியூசர்ஸ் யாராவது பார்த்து கொடுங்க சார், நீங்க ப்ரொடியூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, பட் எனக்கு வேற ப்ரொடியூசர்ஸ் யாராவது பார்த்து கொடுத்தா எனக்கு பெட்டரா இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். மேபி ஒருவேளை நீங்களே ப்ரொடியூஸ் பண்ணுங்க நான் சொல்லியிருந்தா கூட எனக்கு அன்னைக்கு அது கிளிக் ஆயிருக்குமோ என்னமோ எனக்கு தெரியல. பட் வந்து வேற ப்ரொடியூசர்ஸ் பார்த்து கொடுங்கன்னு சொன்னதுனால அது கொஞ்சம் டிலே ஆகிட்டே போயிடுச்சு. இன்னைக்கு வரைக்கும் அது முடியல. மனோபால சார் இன்னைக்கு இல்லை, பட் இன்னைக்கு வரைக்கும் அது முடியல. அந்த மாதிரி ஒரு கதை எடுக்க முடியல என்னால.
பட் வந்து அன்னைக்கு நான் போய் பார்த்தப்போ மனோபாலா சொன்னதுதான், இது நம்ம ஏற்கனவே சதுரங்க வேட்டையில இதே கான்செப்ட் நம்ம பண்ணிட்டோம், மறுபடியும் இதை கொண்டு போய் காட்டணும் அப்படின்னா மக்கள் இதை பார்ப்பாங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா கிளிக் ஆகணும். உங்களுக்கு வந்து வித்தியாசமான கான்செப்ட்னா மக்கள் பார்ப்பாங்க, ரொம்ப வித்தியாசமா இருக்குன்னு பார்ப்பாங்க. இது வந்து அதே கான்செப்டை நீங்க இன்னொரு கோணத்துல நீங்க சொல்றீங்க அப்படிங்கிறப்போ அதை மக்கள் பார்க்க மாட்டாங்க. அது கொஞ்சம் டிலேவா போய் ரீச் ஆகும். டிலே ரீச் ஆகாதுங்கிறது வந்து உங்களுக்கு வந்து சக்சஸ்ல வராது, ஃபெயிலியர்ல போய் நிப்பாட்டுவாங்க. அதுவும் இன்னைக்கு இருக்கிற அந்த ரிவ்யூ சொல்ற ஆளுங்கள்லாம் வந்து இதை வந்து கம்ப்ளீட்டா நெகட்டிவ் இதுல கொண்டு போய் நிப்பாட்டுவாங்க. ஸோ அதனால வந்து இந்த கதை வேணா இதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி கொண்டு வா அப்படின்னாரு. ஸோ அதுதான் வந்து நான் இன்னைக்கு இந்த கதையிலையும் நான் அதான் பார்க்கறேன். கொஞ்சம் மாடிஃபை பண்ணி இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மாடிஃபை பண்ணிட்டு தான் இன்னும் நல்லா இருக்குமோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே வந்த கதைகள் தான் இதெல்லாம். ஒருத்தர் பணம் அடிக்கிறாரு, ஒருத்தர் இப்ப ஒரு ஒரு விஷயத்துல வந்து ஒரு சிட் ஃபண்ட் நடத்துறாங்க, அந்த சிட் ஃபண்ட்ல மக்கள் நம்பி பணம் போடுறாங்க, அந்த பணத்தை சில பேர் வந்து கொள்ளையடிக்கிறாங்க, அந்த கொள்ளையர்கள்ட்ட இருந்து இன்னொரு சில பேர் கொள்ளையடிக்கிறாங்க. இது ஏற்கனவே பார்த்த கதை தான். ஸோ அதனால இதுல வந்து கமெண்ட் பண்றதுக்கு எதுவும் இல்லைன்னு நான் பாக்குறேன். கண்டிப்பா. பிரஜனோட ஆக்டிங், விஜய் விஸ்வாவோட ஆக்டிங்க பத்தி தான் நம்ம இங்க பேசியிருக்கோம். நம்ம என்ன ஸ்டோரி வந்துட்டு, ஆனா அப்பப்போ வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டோரிகள் கொண்டு வரணும்ன்றதுதான். ஏன்னா மக்கள் மறந்துடுறாங்க, இப்படி எல்லாம் ஒரு மோசடி நடக்குதுன்றது அப்பப்போ மறந்துடுறாங்க. அது அப்பப்போ இதை ஹைலைட் பண்ற மாதிரி இந்த எம்எல்எம் கம்பெனிஸ்ங்களை கொண்டு வரணும் அப்படின்றது. ஸோ இட் வாஸ் ஆல்ரவுண்ட் ஓகேவா இருந்தது படம். எனக்கு சொதப்பல்லாம் இல்லாம இருந்தது. ஸோ ஆன் த ஹோல் வந்துட்டு படம் நல்லா இருந்தது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு அப்பப்போ வந்துட்டு மக்கள் கிட்ட வந்துட்டு ஞாபகப்படுத்திட்டே இருக்கணும்ன்றதுதான். இல்லைனாக்க மக்கள் மறந்துடுறாங்க. இது வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஆன்லைன் மோசடி அது இதுன்னுட்டு நிறைய விஷயங்கள் இப்பெல்லாம் நடந்துட்டு இருக்கு சர்வசாதாரணமா. ஏடிஎம் கொள்ளை இந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் வந்துட்டு ஹைலைட் பண்ணி டைரக்டர் எடுத்தாருன்னா நல்லா இருக்கும் அப்படின்றது. பிரஜன் ஒரு பெரிய ஹீரோ தான், விஜய் விஸ்வா ஒரு பெரிய ஹீரோ தான். இவங்களுக்கு இன்னும் வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர் கொடுக்கணும் அப்படின்றது தான் நம்ம சொல்ல விரும்புறோம். ஏன்னா தே ஆர் ஃபிட் டு டூ த கேரக்டர்ஸ் அப்படின்றது. வில்லன்னாக்கா வில்லன் மாதிரியே இருக்கணும், ஹீரோனா ஹீரோ மாதிரியே இருக்கணும் இல்லாம இவங்க கிட்ட இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு மல்டி டேலண்டட்ன்றது தான் நான் சொல்லுவேன் நானு. எனக்கு ஜீவாவை பத்தி எதுவும் கமெண்ட் பண்றதுக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா அகெயின் அண்ட் அகெயின் இது இன்னைக்கு நேத்து இல்ல, எங்கன்னா ஒரு 10 வருஷ காலமாக வந்துட்டு ரஜினி ஸ்டைல்னுட்டனே கொண்டு வந்துட்டு இருக்காரு. அது எடுப்படாது, நாங்க ரஜினியே பாத்துக்கலாம் அப்படின்றதுதான். ஸோ ஜீவா ஹேஸ் டு சேஞ்ச் இஸ் ஆட்டிடியூட் அப்படின்றது தான் நான் சொல்லிக்கிறேன். நான் ஆட்டிடியூட் இந்த சென்ஸ் வந்துட்டு நான் இந்த ஆக்டிங்ல சொல்றேன் நான். ஸோ நிறைய பேர் அட்வைஸ் பண்ணிருப்பாங்க, பட் ஸ்டில் ஜீவா வந்துட்டு அதே இதுல போயிருக்கிறது கொஞ்சம் அது படத்துக்கே வந்துட்டு கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருந்தது. மற்றபடி ஹீரோயின்ஸும் ஜஸ்டிஃபை பண்ணியிருந்தாங்க அவங்க அவங்க ரோல்ல. இவங்க இவங்க ரெண்டு பேரும் ஜஸ்டிஃபை பண்ணியிருந்தாங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம் அப்படின்றது மட்டும் ஒப்பீனியன் வைக்கிறோம் நாங்க. மற்றபடி இட் வாஸ் வெரி குட். வேற ஒரு டாபிக்ல நம்ம வந்து வேற ஒரு திரைப்படம் சம்பந்தமா நம்ம பேசலாம். நன்றி. நன்றி ஹரிஷ்.